சென்னையில் நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் யுவராஜ். வணக்கம். செய்தியாளர் சந்திப்பின் போது விமர்சனங்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் அது உண்மையாகிவிடும் என்று ரஜினிகாந்த் தெரிவித்தார். வேறு என்ன எல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பதிவிட்டார்? சென்னையில் நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். செய்தியாளர் சந்திப்பின் போது ரஜினிகாந்த் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் அது உண்மையாகிவிடும் என்று தெரிவித்திருக்கிறார். வேறு என்ன எல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் பதிவிட்டிருக்கிறார்? வணக்கம். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தன்னை பற்றிய 2-3 விஷயங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் அரசியல் வட்டாரங்களிலும் தொடர்ந்து பல கருத்துக்கள் பரவி வருவதாக ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கின்றார். அதாவது பிளவுபட்டிருக்கக்கூடிய அதிமுகவையும் திமுகவையும் இணைப்பதற்கான முயற்சியில் ரஜினிகாந்த் இடைத்தரகராக செயல்பட்டு வந்திருக்கின்றார் என்று சமூக வலைதளங்களிலும் அதே போன்று நாளிதழ்களிலும் வெளியாகி இருந்தது. இந்த தகவல்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலே இந்த செய்தியாளர் சந்திப்புமானது இன்று நடைபெற்றிருந்தது. சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்தினுடைய இல்லத்தில் இதற்கான செய்தியாளர் சந்திப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் ரஜினிகாந்த் பேசிய விஷயங்கள் இன்று அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது அந்த சந்திப்பில் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தன்னை பற்றிருக்கக்கூடிய 2-3 விஷயங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது எனவும் அதற்கு தான் இப்போதும் பதிலளிக்கவில்லை என்றால் அது உண்மை என்று ஆகிவிடும் என்ற ஒரு காரணத்தினாலேயே இந்த செய்தியாளர் சந்திப்பானது நடைபெற்றது எனவும் 2 நாட்களுக்கு முன்பாக பெங்களூருக்கு செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்று நினைத்திருந்தாலும் ஆனால் பத்திரிகையாளர்களாலும் இது தொடர்பாக கேட்கவில்லை என்ற ஒரு காரணத்தினாலே இதுக்கு பதிலளிக்க 2 நாள் அவகாசம் தேவைப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் தான் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சென்று பார்க்கப்பட்டது விமர்சனமாக்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனக்கு 38-40 வருட கால நண்பர் எனவும் அவருக்கு நண்பர் என்கின்ற அந்த முறையில் மட்டுமே அவரை சந்தித்ததாகவும் அவர்களுடைய நட்பானது கொள்கை அரசியல் என்பதை தாண்டி மிகவும் ஒரு நல்ல நண்பர்கள் என்ற அடிப்படையிலேயே ரஜினிகாந்த் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார். கொளத்தூரில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வியுற்றது தனக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியதன் காரணத்தினாலேயே நண்பர் என்கின்ற முறையில் அவரிடம் ஆறுதல் சொல்வதற்காக அவரை சந்தித்ததாக தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த சந்திப்பை மையப்படுத்தி விஜய் அரசியலுக்கு வந்ததும் விஜய் முதல்வரானதும் ரஜினிகாந்திற்கு பிடிக்கவில்லை என்கின்ற கருத்துக்கள் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக தெரிவித்திருக்கின்றார். விஜய் மீது தனக்கு ஏன் பொறாமை வர வேண்டும், தன்னுடைய 20 வருடத்திற்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கான வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு நபர், சிறு வயது முதல் நான் பார்த்து வளர்ந்த ஒரு நபர் விஜய், அவர் மீது எனக்கு ஏன் பொறாமை வர வேண்டும்? மிகவும் சிறிய வயதில் என்டிஆர் செய்ய முடியாத சாதனைகளை செய்து விஜய் இன்று அரசியலுக்கு வந்திருக்கின்றார், முதல்வராக இருக்கின்றார். மத்தியில் பாஜக அரசு இருக்கின்றது, மாநிலத்தில் அதிமுக திமுக ஆகிய 2 கட்சிகள் இருக்கின்றது. இந்த 3ஐயும் தனியாளாக எதிர்த்து போராடி வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர் விஜய். அவரை பார்த்து எனக்கு ஏன் பொறாமை வர வேண்டும்? அதுவும் என்னுடைய துறையிலிருந்து ஒருவர் போராடி முதலமைச்சராக இருக்கின்றார். அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜயை பார்த்து எனக்கு ஏன் பொறாமை வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். 2 கட்சிகளையும் ஒன்றிணைக்க நான் முயற்சி செய்கிறேன் என்ற விமர்சனங்கள் தொடர்ந்து வெளிவருகின்றது. அப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் பேசவில்லை எனவும் இப்படிப்பட்ட தரங்கெட்ட விஷயங்களை பேசக்கூடிய ஆளும் நான் கிடையாது என்கின்ற அந்த ஒரு கருத்தை ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து திடீரென்று அதாவது விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு செய்தியாளர் சந்திப்பில் விஜய்க்கு ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்கின்ற அந்த ஒரு வீடியோவும் பரவி வரக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் விளக்கம் அளித்திருக்கின்றார். ரஜினிகாந்த் எப்பொழுது விமான நிலையங்களுக்கு சென்றாலும் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்களா, சந்திப்பு நடைபெறுமா என்பது தொடர்பாகவே விளக்கம் கேட்ட பிறகு செல்வார் எனவும், ஆனால் அந்த வகையில் இன்று ரஜினிகாந்த் அந்த விமான நிலையத்திற்கு செல்லும் பொழுது யார் என்று தெரியாத ஒரு நபர் ஒரு செல்போனை கையில் வைத்துக் கொண்டு விஜய் முதல்வராக இருக்கார், அது தொடர்பாக உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் என்று கேட்டிருக்கின்றார். அந்த நபர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.